ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த சனிப்பெயர்ச்சியானது ஏற்படுத்த போகிறது, இவங்களுடைய வாழ்க்கை எப்போது எப்படி அமைஞ்சிருக்கு, ஏற்றமும் ராஜயோகமும் பெறப்போகும் ராசிகள் யார் யார், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி யார், மேலுமே பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் பார்த்திங்களா வெள்ளிக்கிழமை மார்ச் 6, 2026 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சாக இருக்கிறாரு. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சனி பகவான் தன்னோட ராசியை மாற்றுவார். இவர் மீண்டும் ஒரு ராசிக்கு திரும்பி வர 30 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்வார். இந்த நிலையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது, மேலுமே இந்த சனி பெயர்ச்சியால் பலன் பெற இருக்கக்கூடிய ராசிகள் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்கு பொறுத்த வரைக்குமே 12ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இதன் காரணமாக மேச ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே 7.5 சனி ஆரம்பமாக போகிறது. 7.5 சனியோட தொடக்க காலமான விரய சனி மேச ராசிக்கு தொடங்க இருக்கு. இதன் காரணமாக தேவையில்லாத செலவுகள், மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் இது எல்லாமே ஏற்படலாம். தேவையில்லாத உங்களுடைய மனதில் சிந்தனைகள் தோன்றும். மனதை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாடாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி முடிவுக்கு வந்ததா நினைத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தம், மன சோர்வு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சேமிப்புமே உங்களுக்கு இந்த டைம்ல குறையும். மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி மிகவும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கு. சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர இருக்கிறாருங்க. இது உங்களுக்கு பொற்காலத்தோட ஒரு தொடக்கத்தை குறிக்குன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களோட வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். அதே மாதிரி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்காது. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைய போகிறது. நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கும். அதே மாதிரி சகோதரர்கிட்ட இருந்து வந்த நீண்ட நாளாகவே பிரச்சனைகள், தகராறுகள் எல்லாமே முடிவிற்கு வரும். மனைவி வழியில் மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஏழை எளியவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா மிதுனம் ராசி. மிதுன ராசியோட 10ஆம் வீடுமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கிறாரு. இதன் காரணமாக மார்ச் 6, 2026 நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மேலுமே இந்த ஏப்ரல் 24, 2028 வரைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே நீண்ட நாளாகவே தகராறு பிரச்சனை அப்படின்னு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ தீர்ந்துடும். பணமுமே கைக்கு வரும். கடன் உதவிக்காக நீங்கள் நிறைய பார்த்தீங்களா காத்திருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கலாம். குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய வாகனங்களை வாங்குவீங்க. அதே மாதிரி சுப விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூடுதல் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். இடமாற்றம், கடின உழைப்பிற்கான பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் பல சோதனைகளும் கூட நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருந்தால் கூட இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மேலும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு பாக்கிய சனியோட காலமானது தொடங்க இருக்கு. ஸோ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த மார்ச் 6ஆம் நடக்கக்கூடிய இந்த சனி பகவான் கடகராசியின் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர இருக்காரு. இதன் காரணமாக
குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். கடன் தொல்லைகளானது தீரும். உங்களோட குழந்தைகளுக்கு ஏற்ற வரன்கள் அமையும். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேற வாய்ப்புகளுமே நிறையவே வாய்ப்பு அமையும். மேலுமே திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பாராத பணவரவுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் இந்த டைமில் பரிகாரமாக செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, சிம்மராசி. இந்த பஞ்சாங்கத்தின்படி நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை மணியை கொடுக்கிறதுங்க. சனி பகவான் 8ஆம் வீட்டில் அமர இருக்கிறாரு. இது அஷ்டம சனியோட காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் அதிகமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி பேசும்போதுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் கட்டுப்பாடு வேணும். நிதானம் அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கடன் தொல்லைகளானது அதிகமாக இருக்காது. இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். பண விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயுமே வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்கும் சூழலானது ஏற்படும். கையிருப்பு கரையறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்லையுமே பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. கால பைரவரை வழிபடுவது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வருகிறாருங்க. இது கண்டக சனி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க அதிக கவனத்தோடு இருக்க வேணும். மேலுமே கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவதான் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அமைதியான ஒரு சூழல் இருக்கும். இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பல நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீரும் ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போவுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தால் கூட முன்பு இருந்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தாய் வழி உறவுகளோட மனக்கசப்புகள் ஏற்பட்டு மறையும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சனியின் தாக்கமானது குறையும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கிறாரு. இதன் காரணமாக குழந்தைங்க வழியில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி புதிய முதலீடுகளில் இந்த டைமில் ஆர்வம் காட்டுவீங்க. திடீர்னு பணவரவு, அடகு வைத்த நகைகளை எல்லாமே மீட்பீங்க. சகோதர வழியில் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே தாய் வழி உறவுகள் மீண்டும் ஒன்றாக இணையும். கண் எரிச்சல், பார்வை கோளாறு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நீங்கும். அதே மாதிரி மனைவியோட இருந்து வந்த பூசல்கள் சரி செய்யப்பட்டு ஒற்றுமையானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ராசிநாதனான முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைகளுமே இந்த மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியின் காலத்தினால உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்திங்களா, இந்த தனுசு ராசிக்காரோட 4ஆம் வீட்டில் நடைபெற இருக்குது. ஸோ இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் செலவுகளும் தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். நிலுவையில் இருந்து வந்த வழக்கில் நல்ல தீர்வானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க உங்களுக்கு பொறுப்புமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 24, 28 வரைக்குமே 2028 வரைக்குமே கலவையான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக மகர ராசி ஒரு அருமையான ராசி தான். இந்த சனி பெயர்ச்சினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நிகழ இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி
பயிற்சி சுப பலன்களை எல்லாமே அளிக்க இருக்கு. ஏழரை சனியோட கடைசி கட்டமான இது பாத சனி பார்த்தீங்களா, மகர ராசிக்காரர்கள் முழுமையாக விடுபட இருக்கீங்க. கடந்த 7 ஆண்டுகளாகவே நிலவி வந்த மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்கும். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிலவக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. மேலுமே குழந்தை வரும் என்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே கைகூடும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே சிவபெருமான திங்கட்கிழமையில் வழிபடுவது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோமா கும்பராசியை பொறுத்த வரைக்குமே 7.5 சனி, அதாவது இது பார்த்திங்கன்னா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த சனி பயிற்சியின் மூலமாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னா, 7.5 சனியோட ஜென்ம சனி முடிந்து பாத சனி தொடங்க இருக்குது. ஸோ உங்களோட ராசியை விட்டு விலக பாத சனியாக அமர்ந்து சனி பகவான் நல்ல பலன்களை எல்லாமே தர இருக்கிறாரு. இது வரைக்குமே நிலவி வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். உடல்நல கோளாறுகள் அனைத்துமே சீராகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மீனராசி பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனி தொடங்க இருக்கிறது. உங்களோட ராசியிலேயே சனி பகவான் அமர்றதுனால மனக்குழப்பங்கள் வரலாம், உடல் சோர்வு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்கிழமைகள் தோறுமே நீங்கள் சிவாலயத்தில் வழிபாடுகள் செய்வது சனி பகவானோட தாக்கத்தை குறைக்க உதவும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ 12 ராசிகளில் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கு யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். இந்த 7.5 சனி தாக்கத்தின் குறையணும் அப்படின்னா தொடர்ந்து சனி பகவானை நீங்கள் எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்வேஸ் தேங்க்யூ.